நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் ஸ்டார். நெக்ஸ்ட்டில் பேச இல்லைன்னா எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். கேத்ரினாவால் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு பண்ணைக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆலன் அங்கே வரான். இன்னும் படிக்காமல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு ஆலன் கேட்குறான். தூரத்துலேருந்து அந்த மேரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியே போனால் இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க போலக்குது, நான் எப்படியாவது பிரிச்சாகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறேன். கேத்ரினா எங்கன்னு சொல்லிட்டு மேரி தேடிட்டு இருக்கும்போது கேத்ரினா வந்து மேரியை கூப்பிட்றான். மேரி என்னால் படிக்க முடியல, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது மேரி ஓகேன்றா. 2 பேருமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கேத்ரினாவுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, மேரிக்கு அது தெரியல. பிரசிடென்ட் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. கேத்ரினால பிரசிடென்ட் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்கன்னு சொல்லும்போது பிரசிடென்ட் ஷாக் ஆகிறான். பிரசிடென்ட் சொல்கிறான், நீங்கள் வேணால் லைப்ரரியில் போய் படிங்களேன், உங்களுக்கான எல்லா அர்த்தமும் அங்கே கிடைக்கும்னு சொல்கிறான். கேத்ரினாவும் மேரியும் லைப்ரரிக்கு போகிறாங்க. 2 பேரும் லைப்ரரிக்கு போகும்போது தான் ஜியோட வரான். ஜியோட வந்துட்டுல கேத்ரினா நீ லைப்ரரிக்கு அப்புறம் நானும் அங்கே தான் போகணும்னு நினச்சேன்னு சொல்லும்போது ஜியோடும் அவங்க கூட சேர்ந்து லைப்ரரிக்கு போகும்போது கீர்த்தி மற்றவங்களாம் வந்துட்டு நாங்களும் லைப்ரரிக்கு வரோம்னு சொல்லிட்டு கூட வராங்க. மேரி வந்து குழம்பிக்கிட்டு இருக்கா. இதே போல் லைப்ரரி பார்ட்டியாக மாறிச்சு, நானும் கேத்ரினா மட்டும் இருக்கலாம்னு நினச்சேன்னு. கேத்ரினா எல்லாருமே லைப்ரரியில் படிக்கும்போது கேத்ரினாவுக்கு பசிக்குது. மரியா வந்து ஸ்வீட் செஞ்சு எடுத்துன்னு வரேன்னு சொல்கிறா. மேரி வந்து நான் டீ கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. கேத்ரினாவுக்கு படிக்கவே முடியல, சாப்பாடு ஞாபகம் தான் வருது. கேத்ரினா கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்குறா. அந்த புக்கு இப்போ திறந்து பார்த்தோன்னே ஒரு ஒளி வீசுது. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. மேரி மரியா வந்துட்டு ஸ்நாக்ஸு டீ எல்லாம் எடுத்துன்னு வரும்போது எல்லாருமே புக்குள்ளே போகிறத அவங்க பார்த்துட்டு அந்த புக்கை படிக்கும்போது எல்லாரோட ஆசையும் நிறைவேற்றுற புக்குன்னு அதில் போட்டிருக்கு. ஸ்கூல் தொடங்கின ஆரம்ப காலத்தில் இந்த புக்கு இருக்குது, அது ரொம்ப பழமையான புக்குன்னு மரியா சொல்கிறான். நம்ம ஸ்கூலோட 7 மர்மத்தில் இதுவும் ஒன்று. இந்த புக்கிலேருந்து எல்லோரும் எப்படி வெளியே இருக்கிறதுன்னு மேரியும் மரியாவும் படிக்கும்போது யாராவது ஒருத்தவங்க ஆசை நிறைவேறினா கூட இந்த புக்கிலேருந்து எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க. சரி, யாராவது ஒருத்தவங்க ஆசை நிறைவேறுதான்னு சொல்லிட்டு அந்த புக்கை திறந்து மேரியும் மரியாவும் பார்க்குறாங்க. ஜியோடவும் கேத்ரினாவும் கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிறாங்க. ஜியோட ஃபஸ்ட் நைட்டில் சொல்கிறேன், நீ இனிமேல் எனக்கு தான் சொல்கிறேன் கேத்ரினான்னு. கேத்ரினால நான் எப்படி இங்கே வந்தேன், நான் வந்து லைப்ரரியில் படிச்சிருந்தேன்னு சொல்கிறான். கேத்ரினா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது ஸ்லிப்பாகி கீழே உழுக ஜியோட வந்து பிடிச்சிட்டாரு. ஜியோட கேத்ரினாவை பிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உததை சொந்தமாக்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட வரான். மேரி அந்த புக்கை மூடிட்டில் என்ன கருமண்டா இதுன்னு சொல்கிறான். மரியாதை அந்த புக்கை நம்ம படித்தா மட்டும்தான் அவங்களால வெளியே வர முடியும்னு சொல்லும்போது 2 பேரும் வேறு வழியில் அவங்க படிக்கிறாங்க. இதே கேத்ரினா வந்துட்டு அவள் வீட்டில் இருக்கா. அங்கே பார்த்தா கீத்து வரான். கேத்ரினால நான் எப்படா வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லும்போது கீத்தில் அவள் ஸ்வீட்டை பிடுங்கி நீ இந்த ஸ்வீட்டை சாப்பிடலன்னா நான் சாப்பிட்ருவேன்னு சொல்கிறான். கேத்ரினால இல்லை எனக்கு தான் வேணும்னு சொல்லும்போது கீத்து தான் அப்போ காமி கேத்ரினான்னு காமிக்கும் போது மேரி புக்கை மூடிட்டான். இவ்வளோ நேரம் தான் அந்த கீத்து கேத்ரினாவுக்கு ஊற்றி விடுவான். மேரி குழம்பிகிட்டு இருக்கும்போது மரியாதை இந்த ஆசைகளை தூண்டுறதே அந்த புக்கு தான். மேரி கேட்குறா, எல்லாரோட ஆசையை தூண்டுமா, அப்போனா எல்லாரோட ஆசையும் வந்துட்டு கேத்ரினா கூட எல்லா விஷயங்களும் பண்ணுறது தானே. மேரியில் என்னால் படிக்க முடியாது போங்கடான்னு சொல்லும்போது மரியாதை வேறு வழி இல்லை, நம்ம படிக்கலைன்னா எல்லோரும் உள்ளே மாட்டிப்பாங்கன்னு சொல்கிறா. 2 பேரும் திறந்து பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து சோஃபியாவோட லைப்ரரியில் இருக்கா கேத்ரினா. கேத்ரினால நான் எப்போ இங்கே வந்தேன்னு சொல்லும்போது சோஃபியாவில் இந்த லைப்ரரியில் இருக்க பிடிக்கலையான்னு கேட்குறா. கேத்ரினால உங்கள் லைப்ரரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், விட்டா நான் இங்கேயே வாழ்ந்துருவேன்னு சொல்லும்போது சோஃபியாவில் செவுத்தில் கையை வச்சுட்டுல கேத்ரினா நீங்கள் இங்கேயே வாழ்ந்துருங்க என் கூட எப்போவுமே, ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது மேரி அந்த புக்கை மூடிட்டா. எவ்வளோ தைரியம் தான் சோஃபியா வந்து லவ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பான்னு மேரி குழம்புறா. மரியாதை அடுத்த பேச்சு திருப்பி பாருங்கன்னு சொல்லும்போது இந்த வாட்டி கேத்ரினா எங்கே இருக்கான்னு அவளுக்கே தெரில. ஒரு மாஸ்க் போட்ட மனுஷன் வரான். கேத்ரினா கூட டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறான். 2 பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கேத்ரினால இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறா. அப்போ தான் தெரியுது இவன் நிக்கோல்னு. நிக்கோல் தெரிஞ்சோடனே நிக்கோலோட ஃபேன் பேஸ் எல்லாருமே ஓடி வராங்க. நிக்கோல் கேத்ரினா கூட்டிகிட்டு பால்கனிக்கு ஓடி போகிறான். போக வழியில் தெரிஞ்சோடனே நிக்கோல் சிரிச்சோடனே அவன் ஃபேன் பேஸில் இருக்க எல்லா பொண்ணுங்களும் மயங்கி கீழே விட்டாங்க. நிக்கோவில் கேத்ரினாவை தூக்கி பால்கனிலேருந்து குதித்து அந்த படகுல உட்காந்துட்டாங்க 2 பேரும். கேத்ரினால நான் லைப்ரரிக்கு போய் படிக்கணும்னு சொல்லும் போது நிக்கோலை திருப்பி தூக்கிட்டு போகிறான் கேத்ரினாவை. சூப்பர் ஹீரோ மாதிரி தாவி போகிறாரு நிக்கோலில் கேத்ரினா நீ எனக்கு மட்டும் தான் சொல்கிறேன்னு சொல்லி கிஸ் பண்ண வரான். சரி, அந்த புக்கை மூடிட்டு அந்த புக்கை எரிக்கலான்னு பார்க்கா. மரியாதை அதை எரிக்காதீங்க, அப்புறம் எல்லாருமே உள்ளே மாட்டிப்பாங்க. சரி இல்லை இது போதாதா இன்னும் நான் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அந்த புக்கை திறந்து பார்க்கும்போது ஆலன் பியானோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே கேத்ரினாவும் இருக்கா. மேரி வந்து டக்குன்னு புக்கை மூடிட்டா. மரியாதை எதுக்கு புக்கை மூடிங்கன்னு கேட்கும்போது மேரி சொல்கிறா, அங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், பார்க்க தேவையில்லைன்றா. மரியா சொல்கிறா, எல்லாத்தையும் பார்த்துட்டோம், கேத்ரினாவோட ஆசையை நம்ம பார்க்கவே இல்லையே. 2 பேரும் பார்க்கும்போது கேத்ரினாவுக்கு பயங்கரமாக பசிக்குது. ஸ்நாக்ஸும் டீயோ வேணும்னு சொல்லும்போது மேரியும் மரியாவும் அது எங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க.
கேத்ரினா ஆசைப்படி ஸ்வீட்டில் செஞ்ச வீடே கிடச்சிச்சு. அவள் எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுங்கிறா. அவ்வளோதான் அவள் ஸ்வீட்டு சாப்பிட்டாலும் அவள் ஆசை அடங்கவே இல்லை. அது புக்கு தாங்க முடியாமல் வெடித்து எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. எல்லாருக்குமே இப்போ கூச்சமாக இருக்குது கேத்ரினாவை பார்க்க. அதனால் ஏந்து போயிட்டாங்க அவங்க சைலண்ட்டாக. ஆனால் இல்லை எல்லாரும் ஏன் ஏந்தி போயிட்டாங்கன்னு சொல்லும்போது மீறி சொல்கிறா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லும்போது ஆலன் இல்லை நான் பியானோ வச்சுட்டேன் அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மேரி சொல்கிறா அதுக்கு மேலே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்றா. யார் என்ன தான் பண்ணாலும் கேத்ரினா ஸ்வீட் சாப்பிட்றத மொத்தம் தடுக்கவே முடியாது. அவள் பாட்டுக்கு யாருமே கண்டுக்காமல் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறா. கேத்ரினா அவள் செருப்பு அவுத்துட்டு புல்வெளியில் வந்துட்டு அவள் வெறும் காலால் நடந்து போயின்னுக்கிறா. அதை பார்த்து ஆலனில் நீ ஒரு நோபல் லேடி, நீ இந்த மாதிரிலாம் செருப்பு அவுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கேத்ரினா சொல்கிறா நீ அவுத்து தான் பாரேன் செம்மையாக இருக்கும்ன்றா. நான் செருப்பு அவுத்து புல்வெளியில் நிற்கும் போது இது செம்ம ஃபீலிங் கொடுக்குதுன்னு ஆலன் சொல்கிறான். நான் அதுக்குள்ளே காணாமல் போயிட்டா. அப்புறம் பார்த்தா மரத்து மேலே உட்காந்துக்கிறா. நான் கூப்பிட்றா இங்கே வியூ சூப்பராக இருக்குது வா ஆலன்னு சொன்னோன்னே ஆலன் மேலே போகிறான். ரெண்டு பேருமே ஒரே கிளையில் உட்காரும்போது கேத்ரினாவுக்கும் ஆலனுக்கும் ரொமான்ஸ் நடக்குது. மேரி கேத்ரினாவை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆலனும் கேத்ரினாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்ட பார்த்துட்டுல இது அந்த புக்கோட வேலையான்னு பார்க்குறா. இல்லை இது நிஜமான உலகம் தானே, ரெண்டு பேரும் பிரிக்காமல் ஓட மாட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிக்க ஓடுறா மேரி. அதோட அந்த எபிசோட் முடியுது. இதே வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.